நான் மதுரை தமிழ்நாட்டில் மதுரை ஹைகோர்ட்டினுடைய வக்கீலாக இருக்கிறேன். தேர்ட் இயர் படிக்கிறேன். தூத்துக்குடி சென்ட் மேரிஸ் காலேஜ். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், இந்தியா, தமிழ்நாடு. இங்கே நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாமன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இது 9வது தடவை. நிறைய ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. இது வேற 2 நாட்டுகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இருக்கும் அந்தனருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து வந்திருக்கேன். அரசியலையும் தாண்டி அவர் ஒரு சினிமா நடிகர். கட்டாயம் வருவோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். பாளையங்கோட்டை தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும். ஓகே மக்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீசக்கார அண்ணா நினைக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட மீசையை பார்த்தோன்னே தெரியுது நீ இந்தியா. இந்தியா. ஓகே. தமிழ்நாடு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. கச்சேரிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இது 2வது நேரம். 2வது தடவை. ஓகே. கச்சேரி அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. கச்சத்தீவு அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அது இந்த தவக்காலத்தில் வந்து நாங்கள் ஒரு யாத்திரையாக வந்திருக்கோம். அது இந்த யாத்திரைங்கிறது என்னங்கிறது வந்து கச்சத்தீவுடைய திருவிழா யாத்திரை தான். சிறப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் தொப்புள் கொடி உறவுகளை இங்கே சந்தித்த விஷயங்கள் என்ன, எல்லாருடைய ஒற்றுமையான இந்த திருவிழா சிறப்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு. தமிழ் இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, 2 நாடுகளும் ஒரு ஐக்கியமாக இந்த திருவிழாவை நடத்துறது, அதுவும் தொப்புள் கொடி திருவிழாவை நடத்துறது சிறப்பான விஷயம். இப்போ உங்களை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் அதிகமாக மக்கள். ஓகே. கச்சத்தீவுக்கு நீங்கள் இப்போ 2 வருஷம் வந்துருக்கீங்க. எந்த விஷயத்த உங்களுக்கு சிக்கலாக இருக்குது? இங்கே இதை மாற்றினா நல்லா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது பொது சுகாதார தன்மை எல்லாமே கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். ஆமாம், அந்த பிரச்சனைகள். ஆனால் தீவு அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறாம தான் வாரோம். ஆனால் சில அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய தேவைகளை இன்னும் நிவர்த்தி பண்ணி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். யாரையும் இதில் குறை சொல்றதுக்கு இது கிடையாது. இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். நல்லாவே சிறப்பாக செய்யறீங்க. இங்க இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்யறீங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சா. ஓகே. நீங்க யார் நண்பர்கள் கூட்டமா வந்தீங்களா, ஃபேமிலியா வந்தீங்களா? இல்ல, நண்பர்கள் கூட்டம் தான். முதல் வருஷம் நானும் தம்பியும் வந்தோம். இந்த வருஷம் நாங்க போன வருஷம் வந்தது பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கீங்க. வணக்கம். என்ன பேரு அண்ணா? நீங்க தூத்துக்குடியா? தூத்துக்குடி. அண்ணாவுக்கு என்ன பேர்? தூத்துக்குடி. பேர் என்ன உங்களுக்கு? ஓகே. அண்ணாவுக்கு என்ன பேர்? மலர் மன்னன். அண்ணாவுக்கு என்ன பேர்? ஓகே. உங்க எல்லாரையும் சந்திச்சது எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அந்தோனியாரின் அருள் கிடைக்கிறது வாழ்த்துக்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும். தமிழும் தெரியும். ஓகே. எங்கிருந்து வாரீங்க? நாங்கள் நீர்காலம். யார் இருக்கீங்க? நாங்கள் எங்களோட ஃபேமிலி, எங்களோட தங்கச்சி, எல்லா குடும்பத்தோட வந்து. ஓகே. இதுதான் முதல் தடவையா? நாங்கள் முதல் தடவை. இதுதான். எப்படி கச்சத்தீவு அனுபவம் இருக்கு? ஓகே. கச்சத்தீவுல நீங்கள் என்னைக்கு வந்து சேர்ந்தீங்க? நாங்கள் நேற்று வந்து சேர்ந்தீங்க. ஓகே. கச்சத்தீவுல எந்த விஷயத்துல சிக்கல் பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க? எங்களுக்கு போட்டு பிரச்சனை தான். போட் பிரச்சனை. 4-5 மணி நேரம் மட்டும் அதுதான் பிரச்சனை. அதில் ஆனால் டொய்லெட் வசதி அது ஒன்றும் இல்லாத சுட்டு தான் அதில் பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை. அது எதிர்காலத்தில் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் சென்னை. எங்க சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க? ஒர்க் அங்கே இருக்கிறது பாமன் தெரியுமா? இங்கே நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாமன். அங்கேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. இது முதல் தடவையா? 4வது தடவை. 4வது தடவை. தொடர்ந்து வாரீங்க. ஓகே. எப்படி கச்சத்தீவு அனுபவம்? நல்லா இருக்குது. இந்த வருஷம் நல்ல கூட்டம், எதிர்பார்த்த கூட்டத்தை விட நல்ல கூட்டம். கடல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதனால் மக்களுக்கு வந்து ரொம்ப பிரயாணம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரல, அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப காற்றாக இருந்துச்சு. வெளியிலேருந்து வந்த பயணிகள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயணம் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. கச்சத்தீவில் நீங்கள் என்ன விஷயத்தில் சிக்கல் படுறீங்க? அந்தோனியருக்காக சிக்கல் படுறது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. ஓகே. வேறு லெவல். ஓகே ப்ரோ. தவச காலத்தில் இது வந்து இது கூட நம்ம பண்ணலைன்னா அது தவச காலமே இல்லை. நல்லா இருந்துச்சு, எந்த சிக்கலும் இல்லை. தனியாக வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்தீங்களா? இல்லை, நான் தனியாக வந்தேன், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தேன். எல்லோரும் வந்தீங்க. ஓகே. மற்றது இலங்கையில் என்ன பொருள் வேண்டிட்டு போகிறீங்க? என்ன சோப்பு, இந்த ஒடிக்கிழங்கு ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த வாட்டி அது வரல. கிழங்கு என்ன கிழங்கு? ஒடியல் கிழங்கு கொண்டு வர இல்லையா? கொண்டு வரல, கிடைக்கல எங்களுக்கு. கிடைக்கல. அது நல்லா இருக்கும். நிறைய கடைகள் இந்த வாட்டி நிறைய கடைகள் நல்லா இருக்கு. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் பாளையங்கோட்டை தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். கச்சத்தீவு அனுபவத்தை
கச்சத்தீவு அந்தோனியார் கோயிலை பார்க்குறக்காக வந்திருக்கோம். அந்தோனியாரோட அருளும் ஆசையும் கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் குடும்பம் எல்லோரும் மொத்தமாக வந்திருக்கோம். இதை என் நண்பர்கள்கிட்ட கொடுக்குறேன். குட்டீஸ்லாம் இருக்கிறீங்க. தங்கா வணக்கம். வணக்கம். என்ன பேர் தங்காவுக்கு? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? இதான் முதல் தடவை வரீங்க? செகண்ட் ரெண்டாவது தடவை வரீங்க. ஓகே, என்ன விஷயத்தை நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கச்சத்தீவுக்கு வந்து? எல்லாமே ஓகே, எல்லாம் பெஸ்ட்டு. அப்படியா? ஓகே. தங்கா வணக்கம். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? என்ன பேர்? காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். தூத்துக்குடி சென்ட் மேரிஸ் காலேஜ். இது பெஸ்ட் டைமா? ஆமாம், இது ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருந்துச்சு. வணக்கம், என் பேர் ஜேம்ஸ். தூத்துக்குடியிலேருந்து வரேன். இதான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. புனித அந்தோனியாருக்கு வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு அருளை கொடுத்துருக்காரு. திருப்பியும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணதில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே வந்து எங்கள் ஃபேமிலியாக வர்றதுக்கு புனித அந்தோனியார் வந்து எங்களுக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு. அதுக்காக மிக்க கடவுளுக்கு நன்றி. புனித அந்தோனியாருக்கும் எங்களுடைய நன்றி. அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். ஜெனிஃபர். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கா இந்த அனுபவம்? நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஓகே, சந்தோஷம். இப்போ வெளிக்கிட்டு போகிறீங்க? புரியல. வெளிக்கிட்டு போக போகிறீங்களா? கிளம்ப போகிறீங்க. ஓகே, சரி அக்கா. நன்றி நன்றி நன்றி. அங்கே ஒருத்தர் இருக்கார். 4வது டைம் வந்திருக்கோம் கச்சத்தீவு. அந்தோனியாரின் அருளாசிரியர்களை பெற வந்திருக்கோம். 2 நாட்டு மக்களும் ஒன்றாக கலந்துரையாடி போகிறோம். நல்லா இருக்குது. ஒரு கடல் பயணம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட குடும்பத்தோடு வந்துருந்தீங்க? குடும்பத்தோடு வந்திருக்கோம். ஓகே, கச்சத்தீவுக்கு வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் சிக்கல் படுறீங்க? கச்சத்தீவில் பாத்ரூம் வசதி கொஞ்சம் அது ஒன்று தான். எதிர்வரும் காலங்களில் அது சரி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே அண்ணா, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என்னுடைய பேர் பிரிட்டோ. கச்சத்தீவு அனுபவத்தை சொல்லுங்கள். இந்தியாவிலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். கச்சத்தீவு ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பாத்ரூம் வசதி பண்ண வேண்டியிருக்கு. 2 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இங்கே ஒரு பெரிய செட்டு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து முந்தின நாள் எல்லோரும் வரதுனால வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த வருஷமாக இந்த செட்டை போட்டு கொடுத்து மக்கள் வெயில் தாக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யணும் கவர்மெண்ட்டு. கண்ணாடி போட்டிருக்க ஸ்டைலை பார்த்தேன். நீங்கள் ஜெயா சீமான வேறு டிவிக்கு இவரோட விஜய் சொன்ன நீங்கள் விஜய் தான் டிவிக்கு. அது எலெக்ஷன் டேட் அறிவிச்சோட நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லுவோம். ஓகே, நன்றி நன்றி. ப்ரோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்தியா, தமிழ்நாடு. கச்சத்தீவுக்கு வந்திருக்கீங்க? ஆமாம், கச்சத்தீவுக்கு. இது என்னோட 2வது தடவை. ஓகே, எப்படி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். சென்னையிலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம்? ஆமாம், சென்னையிலேருந்து ராமேஸ்வரம். எவ்வளோ நேரம் பயணம் அது? அது ஒரு 12 மணி நேரம் பயணம். அங்கேருந்து ஒரு பயங்கர செக்கிங் ஃபுல் ப்ராசஸ் கழிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கடல் பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இங்கே வந்து அந்த கோடி அற்புதர் அந்தோனியாரை பார்க்கும்போது அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன நிறைவாக இருக்குது. ஒரு உண்மையிலே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப பெரிய அனுபவம் தான். ஓகே, தனியாக வந்திருக்கீங்களா குடும்பத்தோட? நான் தனியாக தான் வந்திருக்கேன். 2வது தடவை தனியாக வந்திருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். வரும்போதே வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரணுமான்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். பட் வந்து இந்த 2 வருஷத்தில் ரொம்ப அற்புதம் நடந்துச்சு. என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை பார்த்தேன். ஸோ அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காகவே திருப்பி 2வது தடவை வேண்டியிருந்தேன். அந்தோனியாரே என்னை முதல் தடவை வர வச்சிங்க. வந்துட்டு நான் ஏன் வந்தேன்னு யோசித்தேன். பட் திருப்பி என்னை வர வைக்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு அற்புதம் கொடுங்க அப்படின்னு வேணேன். பட் என்ன அந்தோனியார் இந்த இடத்துல 2 வருஷம் கழிச்சு வர வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றது என்னென்னா என்ன செய்றீங்க நீங்கள்? நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன். ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க். சென்னையில் எங்கே? சென்னையில் போரூரில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இங்கே இருக்கிறோம். ஓகே, கூடுதலாக வந்து ஐபிஎல் நடக்கும்போது நாங்களாம் சென்னை ஃபேன்ஸ் தான். ஓகே, சூப்பர். நீங்களும் அதாக தான் இருக்கிறீங்க. எப்படி அந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். எனக்குமே வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பத்திரானாலாம் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிறையா ஒரு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கலந்து ஆடுறது. ஸோ ஒரு பிரதர்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்ரீலங்கன் பீப்புளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே கச்சத்தீவுக்கு வந்து இலங்கையில் இருக்க என்ன பொருள் வேண்டிட்டு போகிறீங்க? ஆக்சுவலாக நிறைய சோப் ஃபேமஸாக இருக்குது. ராணி சோப் தான் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதுதான் வாங்கிட்டு போகலாம், வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் தமிழ்நாடு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கோம் சார். கச்சத்தீவு அனுபவம் எப்படி இருக்குது? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் டிடிஎஸாக தான் இருந்தது. இன்றைக்காக நாங்கள் என்ஜாய் பண்ணல
ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கு சந்தோஷமா அந்தோனியாரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். ஓகே, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்ன பேர் அம்மாவுக்கு? சகாயராணி. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் ராஜகண்ணி. கச்சத்தீவு அனுபவம் எப்படி இருக்கு? இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஆனால் வந்தே ஆகணும்னு வந்தோம். இலங்கையில் இருக்க என்ன இங்கே வந்தோடனே எனக்கு மன நிறைவாயிருக்குங்க. சந்தோஷம். இலங்கையில் இருக்க என்ன பொருள் வேண்டிட்டு போகிறீங்க வீட்டுக்கு? என்ன பொருள் வாங்கலாம் நீங்களே சொல்லுங்க, வாங்கிடுறோம். ராணி சோப் வாங்க. ராணி சோப். ராணி சோப்பா? அதுதான் இவ்வளோ மலிவாக இருக்காங்க. 50 ரூபா தானா? எல்லாரும் அதை தான் கூட விரும்புகிறாங்களாக்கும். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் கனகமணி. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். கச்சத்தீவு தான் முதல் முறை வந்திருக்கோம். நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு, பயணம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஓகே, அடுத்த வருஷம் வரீங்களா? இதான் முதல் தடவை. இதான் முதல். ஓகே, அடுத்த வருஷம் வரணும்னு தோணுதா? சிரமப்பட்டு வந்தது நல்ல ரொம்ப நிறைய ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. இது வேற 2 நாட்டுகளோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. டைம் டேக்கர். அது உண்டு. அதுதான் நிச்சயமாக. அதை தான் நான் ஒரு கேள்வியாக கேட்குறது என்னென்னா, இப்போ இங்கே என்ன விஷயத்தில் சிக்கல் படுறீங்க நீங்கள்? லேடிஸுங்கிறப்போ ப்ரைவேசி, ட்ரெஸ் சேஞ்சிங், நிறைய பேர் அது ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எதிர்காலத்தில் அதெல்லாம் சரி பண்ணல இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம்யா. உங்களுக்கு என்ன பேர்? முருகானந்தம். நீங்களாம் ஒரே குடும்பமா? ஆமாம், ஒரே குடும்பம். ஓகே. எப்படி கச்சத்தீவு அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் அதில் புறப்பட்டு வரும்போது தான் பல கேள்விகள் வருது. ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி வர குறைஞ்சது 2 மாதம் ஆகிடுச்சு. எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொன்னீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்போ அங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து வரீங்களா? ஆமாம். ராமேஸ்வரம் வர்றதுக்கு எவ்வளோ தூரம்? அது ஒரு டிக்கெட்டு 150 ரூபா. 150 ரூபானா சின்ன தூரமா பெரிய தூரமா? 1 கிலோமீட்டர் அதிகம் தான். எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 180 கிலோமீட்டர். இப்போ நீண்ட தூரம் பயணிச்சு வாரீங்க. ஓகே, நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த பேமெண்ட் கொடுக்குற மாதிரி பாத்ரூமும் ரூமும் வேணும். அப்படி இருந்தால் எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பாத்ரூமும் அப்புறம் ரூம் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக ரூம் கூட நெக்ஸ்ட் இயர் அப்படி இருந்தால் நல்லா. நீண்ட கால யுத்தத்துக்கு பிறகு இப்போ ஃப்ரீடமாக விட்டுருக்குறாங்க. இன்னும் காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நாங்களும் நம்புகிறோம். எங்கள் தமிழ்நாடு உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணும். நன்றி 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 அம்மா. எல்லாருக்கும் சந்தோஷம். சொல்லுங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க? இடத்த கொஞ்சம் துப்புரவாகணும் சார். இடத்த கொஞ்சம் துப்புரவாகணும். வேண்டாம் ஜனம் இருக்க பெரிய மூலம் இதுக்கு எங்கே எழுதி போண்டா இங்கே போய் இருக்கிறேன். நேற்று அறிவிச்சு கொண்டு இருக்கிறேன். எழுதி போண்டா இங்கே எழுதி போகிறாங்க. அப்போ இடத்த கொஞ்சம் விதிவாக துப்புரவாகிறதா தான் ஜனம் அதுக்கு இருந்துட்டு வரும். எதிர்வரும் காலங்களில் எல்லாம் நல்லபடியாக வார வருஷம் கொஞ்சம் இங்கே தாங்க. ஐயா வணக்கம். என்னை பொறுத்த மட்டும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வர்றேன். இதுதான் முதல் தடவை. அப்போ மிக சிறப்பாக இருந்து இந்த ஐலாண்டை பார்க்கறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்தோனியார் மீது தனிப்பட்ட பற்றும் பாசமும் எனக்கு உண்டு. ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலுமே கூட குடிநீர் வசதி இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக செய்திருந்தால் நன்றாக இருக்கும். வழிபாடுகள் நன்றாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. பங்கு தந்தையர்கள் ஏராளமானவர் பங்கெடுத்ததும் அருள் சகோதரிகள் பங்கேற்பும் சிறப்பாக இருந்தது. பொதுமக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள், அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்றில் அடிப்படை வசதிகளை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி இன்னும் அதிகமான கொஞ்சம் வாலண்டியர்ஸை கொஞ்சம் பயன்படுத்தினா இந்த வசதிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே மற்றபடியாக எல்லாமே சிறப்பாக இருந்தது. குறிப்பாக இங்கே உள்ள ஆயர் அவர்களுக்கும் இதனை முன்னின்று வழிநடத்திய இந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த இலங்கை மக்களுக்கு இந்திய மக்களின் சார்பாக ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? கிளிநொச்சியிருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இதான் முதல் தடவையா? எப்படி கச்சத்தீவு அனுபவம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருந்தது, நல்லா இருந்தது. சனம் தானே, ஆனாலும் வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. யார் தனியாக வந்தீங்களா வேற குடும்பத்தோட வந்தீங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட சேர்ந்து வந்தோம். எல்லாரும் சேர்ந்து வந்தீங்க. கச்சத்தீவில் என்ன விஷயத்தில் சங்கடப்பட்டீங்க, சிக்கல் பட்டீங்க? நாங்கள் கொஞ்சம் குறிக்கட்டு மேலே போட்டர் இடத்துல தான் சிரமப்பட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 மணி தேர்ந்துக்கிட்டு அதில் நின்று சிரமப்பட்டோம். நாங்கள் மட்டி இஞ்சால ஓகே, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வந்துட்டேன். இலங்கை உறவுகளும் இந்திய உறவுகளும் சங்கமிக்கிற ஒரு இடம். ஓகே, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? யாராவது கழிச்சிங்களா இந்திய உறவுகளோட? எங்களுக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ற நைட் தானே வந்தது, 10:30க்கு முடிய பூச முடிய போய் இருக்கிறோம். இனி இப்போ யாரையும் கண்டு இதில் கதைச்சு கொண்டாடுறோம். ஓகே, இனி வீட்டுக்கு வெளிக்கிறதா இல்லாட்டி நிற்க போறீங்க? கொஞ்சம் நின்றுட்டு கொஞ்சம் சனம் குறைய போ. ஓகே, நன்றி அக்கா. ப்ரோ
வணக்கம் ப்ரோ. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். எப்படி கச்சேரி அனுபவம் எப்படி இருக்கு? நாங்கள் இப்போ 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்த வருஷம் 2 வருஷமாக வரையில தொடர்ந்து. இந்த வருஷம் இப்போ புதுசாக வந்து இந்த முறை கொஞ்சம் சனம் கூட. இனி வரும் காலத்தில் கொஞ்சம் ரோட் தான். வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என்னோட பேர் பிணைகாஸ். நான் தமிழ்நாட்டில் மதுரை ஹைகோர்ட்டினுடைய வக்கீலாக இருக்கிறேன். இது கச்சத்தீவுக்கு இந்த முறை நான் 6வது முறையாக வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த முறை அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நாங்கள் ஒரு 40 பேர் வந்து ஜெரோண்டான் தலைமையில் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு வக்கீலாக இருக்கிறீங்க, உங்களை சந்திச்சதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமா சார் சொல்லுங்கள், இந்த கச்சத்தீவில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் மாற்றம் செய்யணும் அல்லது இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் இருக்குதுன்ற என்ன விஷயம்? நிச்சயமா நாங்கள் 2011 இந்த கச்சத்தீவுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த முறை வந்திருக்கும் போது எண்ணிக்கை வந்து 4000 பேர் இந்தியாவில் இருந்தும் 4000 பேர் ஸ்ரீலங்காவில் இருந்தும் சொன்னாங்க. ஆனால் அப்படியாக தெரியல பார்த்தால். ஏன்னா 10,000 பேருக்கு மேலே மக்கள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதற்காக போதிய இடவசதி வந்து இன்னும் உரிய முறையில் அமைத்து தந்திருந்தால் தான் பக்தர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று, குடிநீர் வசதியும் கழிவு வசதியும் செய்திருந்தால் கூட எண்ணிக்கை 10,000க்கு மேலே தாண்டி இருக்கிறதுனால அந்த வசதிகள் போதுமானதாக இல்லை. இன்னொன்று, இந்தியாவில் இருந்து ஒரு மெடிக்கல் மருத்துவ குழுவும் இந்தியன் தமிழ்நாடு போலீஸும் வந்து ஒரு ஹெல்ப்லைன் வந்து இங்கே உருவாக்கி இருந்தால் தான் இந்தியாவிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கறதுக்கு ஒரு செவி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதை வருங்காலத்தில் கச்சத்தீவுடைய இந்த அந்தோனியார் திருவிழாவில் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். நன்றி. தனியாக வந்தீங்களா, குடும்பத்தோடு வந்தீங்களா? நாங்கள் என்னுடைய மனைவி அனிதா, அவங்க டீச்சராக இருக்காங்க. என்னுடைய ஆஃபீஸ் வந்து தாமிரபரணி சட்ட அலுவலகம். என்னுடைய வழக்கறிஞர்கள் ஜூனியர்கள் 6 பேரோடு சேர்ந்து வந்திருக்கோம். அவங்களுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைய தினத்தில் வந்து வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருந்ததுனால நாங்கள் வழக்கமாக கேம்பில் தங்குறதுக்கு இல்லாமல் இன்றைக்கி கடற்கரை ஓரத்தில் தான் இருந்தோம். அந்த கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வரிசையானதுக்கு படுத்திருப்போம். சாதி, இனம், மொழி, மதம் எல்லாத்த விட 2 நாடுகள் தாண்டி வந்து எல்லாரோடையும் வந்து ஒருங்கிச்சு ஒருமைப்பாடோடு இந்த கடற்கரையில் தங்கியிருந்தோம். 2 பேரையும் இணைச்சது வந்து 2 நாட்டை இணைச்சது 3 விஷயந்தான். ஒன்று இந்த ஆலயம், 2வது அந்த நிலவு, 3வது இந்த கடல். ஓகே சார், இந்த கேள்வி நாங்கள் கேட்கலான்னு தெரியல. கச்சத்தீவு ஒரு காலத்தில் இந்தியா வசம் இருந்தது, இப்போ இலங்கை கைவசமாக இருக்குது. இது தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லாட்டி விடுங்க. நிச்சயமா, இது 16ஆம் நூற்றாண்டில் வந்து மன்னர் சேதுபதியினுடைய வாரிஸ். அந்த ஐடியாலஜிக்கல் டாக்குமெண்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது அது தமிழகத்தினுடைய பகுதியாக இருந்தது. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டில் வந்து அது வந்து டச்சுக்காரர்களுடைய கிழக்கிந்தியன் கம்பெனியினுடைய இதுவாக இருந்தது. அப்போ 1947 நம்ம சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடையுது. 48 ஸ்ரீலங்கா அடைகிறாங்க. அது முதற்கொண்டே வந்து இந்த கச்சத்தீவு யாரோடது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்த போதிலும் வந்து அரசாங்கத்தின்படி 1974 ஜூன் மாதத்திலிருந்து இது இலங்கைக்காக வந்து 2 பிரதம மந்திரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலைமை நீடிச்சிட்டு இருந்தாலும் கூட அந்த அரசியலுக்குள்ளே நாங்கள் போகலை. 2 நாடுகளுடைய மக்கள் சந்திக்கிற ஒரே ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த ஒருமைப்பாடும் அன்பும் மத நல்லிணக்கமும் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே வந்து பண்ட பரிமாற்றமும் நேற்றுக்கு நடந்தது. நாங்கள் கொண்டு வந்திருந்த கடலை முட்டாயை வந்து இலங்கை தமிழ் மக்கள் எங்களுடைய தொப்புள் கொடிகள் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் சும்மா தான் கொடுத்தோம். ஆனாலும் அவங்க அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க அதுக்கு பதிலாக ராணி சோப்பு கொடுத்தாங்க. இப்படி பண்டமாற்று முறைகள் மட்டும் இல்லாமல் ஒரு அன்பு பரிமாற்றமும் பிரியங்கள், பாசங்கள், காதல் வந்து இங்கே பரிமாற்றம் எங்கள் தொப்புள்குடி உறவுக்கிட்ட இருந்ததுங்கிற அடிப்படையில் இந்த இந்திய இலங்கை இந்த உலகம் இருக்கும் வரையில் இந்த திருவிழாவை மையமாக விட்டு ஒரு மத நல்லிணக்கமாக 2 நாடுகள் எப்போதும் ஒன்று கூடி இது போன்ற திருவிழாக்கள் நடக்கணும். ஆனால் வேண்டுகோள் என்னென்னா, தமிழக மீனவர்களுடைய படகுகள் நிறைய பிடிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பாகவும் 2 அரசும் வந்து ஒருமனதாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மீனவர்களுடைய வாழ்வையும் இந்த இடத்துல செவிசாய்க்கணுங்கிறதையும் அன்பான வேண்டுகோள் கொடுத்துக்கொண்டு இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அடிப்படை வசதிகளை இன்னும் சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு. மற்றது ஆலயம், வழிபாடுகள், இதை தாண்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறோம். சொல்கிறதா சொல்லலாம், இல்லாட்டி விடுவோம். தற்போது இந்தியாவின் அரசியல் வந்து தற்போது பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லலாமான்னு தெரியாது, முடிஞ்சால் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்குறது ஒரு சரியான கொஸ்டின் தான். இன்னும் 1 மாதத்தில் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மாநில தேர்தல் நடக்கிறது. அதில் தான் முதல்வர் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறாங்க பொதுமக்கள். தமிழகத்தினுடைய 8 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே போல் இந்திய அளவுலேயும் வந்துட்டு கவர்மெண்ட் பிரதமர் மோடி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தமிழ்நாட்டு நபராக நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, வரக்கூடிய எலெக்ஷனில் எந்த ஒரு நபர் வந்து அருமையான முறையில் ஒரு தலைவராக முதலமைச்சராக வந்தாலும்
அவர்கள் செவிசாய்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மீனவர்களுடைய நலன்களும் என்றைக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதை உரிய முறையில் இரண்டு அரசுகளும் சமாதானமாக பேசி எடுத்து அது பொதுமக்களினுடைய நலனை கருத்தில் கொள்ளும் வகையில் அந்த பேச்சுவார்த்தை அமைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக சார், உங்களோட அது நிறைய விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நிச்சயமாக இந்திய உறவுகள் இதுக்காகத்தான் நாங்கள் கொண்டிருந்தோம். உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். உங்களுக்கும் உங்களோட வந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அந்தோனியார் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஓகே, உங்களை இந்தியாவில் சிவகங்கை மறை மாவட்டம் டி சூசேபர்பட்டினம் தங்கச்சி மடம் பங்கிலிருந்து உதவி பங்கு தந்தையாக வந்திருக்கேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா அதிகப்படியான மக்கள் இந்தியாவிலேருந்து, குறிப்பாக ராமேஸ்வரத்துலேருந்து போன வருஷம் 70 போட்டு இந்த வருஷம் 95 போட்டு வந்திருந்தோம். அதே போல் இலங்கையிலேருந்தும் அதிகமான மக்கள், உறவு சொந்தங்கள் அதிகமாக பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டாவது, இந்த வருஷம் திருவிழாவில் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக இந்த திருநிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது போட் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நிறைவோடு நாங்கள் இல்லத்துக்கு திரும்புவது போல் இருக்குது. சந்தோஷம். நிச்சயமாக ஃபாதர், ஒரு மக்கள் சார்பாக ஒரு கேள்வி கூட கேட்கலாமான்னு தெரியல. மக்களுக்கு இங்கே என்ன குறையாக இருக்கிறது, என்ன மாற்றம் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க? இன்னும் மக்களுக்கு இந்த உட்கார்றதுக்கு அல்லது அவங்க தங்குறதுக்கு ஒரு சில இடங்களை அவங்க அலாட் பண்ணி கொடுக்கலாம். அல்லது நிறைய இடங்களில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க வாஷ்ரூம் பயன்படுத்துறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே போல் திரும்பி போகும்பொழுது அவங்க அந்த போட்டெல்லாம் போகிறதுக்கு ஒரு நம்பராக போகும்பொழுது அப்படி தனித்தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, கடல் கடந்து வராமல் நிறைய பேர் அந்தோனியார் ஆலயத்தை வந்து ஒரு காணொலி மூலமாக பார்க்க போகிறாங்க. அவர்களுக்காக ஒரு சில பிளஸிங். உண்மையிலே உங்களுக்காக இன்றைக்கி திருப்பள்ளியில் ஜெபிச்சுக்கிட்டோம். ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி, ஒரு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களுக்காக இன்றைக்கி திருப்பள்ளியில் நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சுக்கிட்டேன். மற்ற குருக்களும் ஜெபிச்சாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் அந்தோனியாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். காணொலியாக பார்க்குறவங்க எல்லாரையும் அந்தோனியார் ஆசீர்வதிக்கும். நன்றி சார், நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து தமிழகத்திலேருந்து குழந்தை மறை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். 2026 கச்சை தீவு திருவிழா. இந்த அனுபவத்தை சார். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கூட்டம் அதிகம். நான் இது வந்து 13வது தடவை இங்கே வரேன். நான் இந்த ஆண்டுகள் வந்து அதிகமான கூட்டமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்து, நன்மைக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து வேண்டுதலில் வச்சுட்டு போயிருக்கோம். அடுத்த ஆண்டு கட்டாயம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். 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 ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இது 9வது தடவை. ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை நான் அருட்பணியாளர், குளித்துறை மறை மாவட்டத்தில். மக்களுக்கு சொல்லணும்னா, மக்களுடைய வசதிகள் எல்லாம் சரியாக செய்யப்படலை. மக்களுடைய வசதிகளை முதல்ல பயணம், இந்தியாவிலேருந்து ஒரு கப்பலோ அதை ஏற்பாடு பண்ணலாம். நாகப்பட்டினத்திலேருந்து காரைக்கால் வழியாக ஒரு கப்பல் போகுது. இந்திய அரசாங்கமும் நம்முடைய இலங்கை அரசாங்கம் ஒரு உரையாடல் வைத்து ஒரு கப்பல் ஏற்பாடு செய்தால் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வர மாட்டாங்க. இது ஒரு பெரிய சிலுவை பயணம் எங்களுக்கு அங்கேருந்து வரும்பொழுதெல்லாம் நேவி, கஸ்டம், தாசில்தார் மற்றும் எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருடைய செக்கப். நீ அருள் பணியாளராக இருந்தாலும், உடை அணிந்திருந்தாலும், அருள் சகோதரியாக உடை அணிந்திருந்தாலும் அரசாங்கத்தினுடைய புரோட்டோக்காலை நாங்கள் கடைபிடித்து தான் ஆகும் என்ற ஒரு கிடபிடி. மற்றும் இங்கு வந்து பார்க்கிற பொழுது அருள் பணியாளர்களுக்கும் அருள் செய்திகளுக்கும் மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இராணுவத்தையும் இலங்கை அரசாங்கத்தை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தங்கும் இடங்களில் அருமையான உணவு, அருள் பணியாளர்கள் நல்ல வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய கழிவறை இடங்களில் போதுமான கழிவறைகள் இல்லை. கடந்த ஆண்டுகளில் ஒரு அனுபவம் என்னவென்றால் தண்ணீர் தட்டுப்பாடாகிவிடும். 7 மணி திருப்பலி, அதற்கு முன்னால் நாங்கள் 6 மணிக்கு ஆலயத்திற்கு வரணும். 5 மணிக்கு போலே அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும். இது நிறைவு செய்யப்பட வேண்டும். மற்றும் ஒரு உறவை பரிமாற்றப்படக்கூடிய ஒரு நல்ல கூட்டத்தை நான் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பக்தருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாகவே ஒரு உறவுகளின் ஒரு பாலமாக இந்த பயணம் இருப்பதை உணர முடிகிறது. இன்னும் அதிகமான மக்கள் மதம் கடந்து நம்பிக்கையை கோடி அற்புதர் வழியாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை தான் நானும் பார்க்கிறேன். என்னுடைய மனதிலும் அது தோன்றுகிறது. எனவே இந்த உறவை இன்னும் வலுப்படுத்துவோம். இவர் எல்லோருக்கும் சொந்தமானவர், கடவுள் நம்பிக்கைக்குரிய எல்லாருக்கும் சொந்தமானவர் என்ற ஒரு உணர்விலே நான் இதை பார்க்கிறேன். எனவே அந்தோனியா இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற ஏஐ விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இன்று அந்தோனியாருடைய இன்டெலிஜென்ஸுக்குடைய நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. நன்றி. வணக்கம். வணக்கம் பாரு.
வணக்கம். இன்றைய கச்சத்தீவு நிகழ்வின் சிறப்பு பற்றி உங்களுடைய கருத்து? இதுதான் முதல் முறையாக நான் இந்த கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. ஏற்பாடுகள் எல்லாம் நன்றாக இருந்தது. இங்கே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்லேருந்தும் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இந்த அங்கேருந்து எங்களுடைய கவர்மெண்ட்டுக்காக இந்த வார்த்தை இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஆகவே அங்கிருந்து கிளம்புவதற்கு எல்லாம் ஆன்லைனில் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணால் இங்கே வருவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி இங்கே எல்லா வசதிகளும் மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்காக வேண்டிக்கிட்டோம். 2 நாடுகளும் ஒன்றாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்திய உறவுகள் விடக்கூடாது. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? தேனியிலேருந்து நான் தேனியிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஓகே. நாங்கள் இலங்கையில் இருக்க ஒரு யூடியூப் சேனல். இங்கே இலங்கை உறவுகள் இந்திய உறவுகள் சங்கமிக்கும் இந்த இடத்துல இந்திய உறவுகளோட நிறைய நாங்கள் கருத்து பகிர்வுகள் எடுத்து போயிருக்கோம். கச்சத்தீவு அனுபவத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எப்படி இருந்தது? கச்சத்தீவில் நாங்கள் அந்தோணியார் கோயிலுக்காக வந்தோம். நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணோம், நல்ல ஜெபம் பண்ணோம். இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்தியர்களும் வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பேர் அம்மாவுக்கு? எனக்கு பேர் கலாநிதி. என்ன தொழில் செய்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? இல்லை, தொழில் செய்கிறேன். ஓகே. நீங்கள் இந்த கச்சத்தீவில் வந்து என்ன விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்று அங்கே இமிக்ரேஷன், திருப்பி இங்கே வந்து செக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். லேடிஸ்க்கு தனியாக போய் இங்கே வந்த உடனே உள்ள செக்கிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. அப்புறம் வேறு தண்ணி வேறு இந்த பக்கம் வந்து இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கேருந்து வெயிட் தூக்கிட்டு வர முடியும். எல்லோரும் ஒன்றா இருந்தது எங்களால் கஷ்டமாக இருக்கு. முன்னாடி அங்கே வந்தாங்க, இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. 15 மினிட்ஸ் இங்கே வந்தாங்க, இப்போ அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. அதை விட இன்னொன்றுன்னா ஸ்ரீலங்காவும் இங்கே வர்ற ஆளாக ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. வேற என்ன அடிப்படை பிரச்சனைகள் ஏதாச்சும்? அடிப்படை பிரச்சனைகள் தண்ணி நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஐலாண்டு, அந்த டைமுக்கு அவங்க பண்ணுறாங்க. அதனால வேற ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இடம் வந்து பற்றாக்குறை தான். நிச்சயமாமா இந்த நேரத்தில் உங்களை இப்போ இடம் பற்றாக்குறை. நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து எங்களுக்கும் பெரும் நன்றி. மற்றது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை அனைவருக்கும் அந்தோணியார் அருள் கிடைக்க வேண்டும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி. அக்கா வணக்கம். வணக்கம். அப்போ கதைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்களாக்கா? நான் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கீங்க. கச்சத்தீவு அனுபவம் எப்படி இருக்குது? கச்சத்தீவு நல்லா இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் கூடுற இடமா இருக்குது. ஏன்னா வர்றப்போ ஓகே நல்லா தான் இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் போகிறப்ப வந்து அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் எல்லாருமே ஒரே இடத்துல கூடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பாதி பேராக போட்டு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே. இப்போ நேற்று எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? நேற்று அங்கேருந்து கிளம்புறப்பே 11 மணி, இங்கே வந்து சேர்றதுக்கு 1-2 மணி ஆகிட்டுல. 2 மணிக்கு வந்துட்டீங்க. ஓகே. கச்சத்தீவில் என்ன விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்றீங்களா? இல்லைண்ணே, ஓரளவுக்கு வந்து என்ன வசதி குறைவாக இருக்குது? வசதி குறைவாக இருக்குன்னா பாத்ரூம் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியான்னு கொஞ்சம் போகிறது பெஸ்ட்டு. ஒரே மாதிரி இடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அது வந்து வயசானவங்களுக்கு ஓகே. ஆனால் வயசு பிள்ளைங்களை கூட்டு வரது கொஞ்சம் இதுதான், பாதுகாப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லது. ஓகே. நன்றி. ஆனால் மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. மக்கள் நல்லா பழகுறாங்க. ஆமாம், அது அடுத்த வருஷம் வருவீங்களோ? கட்டாயம் வருவோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் டவுன்லேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் எட்வர்டு டென்னிசன். 2026ஆம் ஆண்டு கச்சத்தீவு திருவிழா பற்றி உங்களுடைய கருத்து, உங்களோட அனுபவம்? 2026 திருவிழா வந்து எப்போதும் வழக்கத்தை விட வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவிலேருந்து 4000 பேரும், இலங்கையிலேருந்து 8000 பேர், 12000 பேர் கூடியிருக்கிறாங்க. இது எப்போதும் இல்லாத வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்ன விஷயம் இங்கே சிக்கலாக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க? இப்போ வந்து முன்னாடி இருந்த இதுக்கு வந்து இங்கே உள்ள அந்த கட்டமைப்புகள் வந்து பழைய இதுக்கு ஓகே தான். இப்போ வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆகிறதுனால அதுகளுக்குள்ளே குளிக்கிற வசதிகள் மற்றும் டாய்லெட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதே சமயம் போட்டு வந்து எல்லோரும் ஒன்று கூடுறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு போட்டுக்கு 40 பேர் வீதம் வராங்க. அதில் வந்து பல ஊர்கள்லேருந்து அந்த ஒரே போட்டில் ஒன்று கூடுறாங்க.
அதனால் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாத இருக்கிறதுனால அவங்க திரும்ப அசம்பிள் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதனால நீங்கள் என்ன ஃபோனும் இங்கே வந்து எங்களுக்கு அங்கேருந்து உள்ள ஃபோன் இங்கே ரோமிங் இல்லாதவங்களுக்கு இங்கே வசதி கிடையாது. அதனால் அந்த ஃபோனு வேலை செய்கிறதில்ல. அதனால் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது சிரமமாக காரியமாக இருக்குது. அதுக்கு வந்து இங்கே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன டென்ட்டு மாதிரி சின்னதாக போட்டு போட்டு 1 2 3 இல்லைன்னா ஒரு டேபிள், அட்லீஸ்ட் டென்ட் இல்லாட்டி ஒரு டேபிள் அது போடணும். போட்டு இங்கே வந்து வரிசையாக போட்டுட்டாங்கன்னா அவங்க அந்தந்த டேபிளுக்கு அந்தந்த போட்டில் உள்ள ஜனங்கள் வந்து அவங்கவுங்க வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. இது மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு இது போர்டு பிடிச்சிக்கிட்டு தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் வரிசையாக 1 2 3ன்னு போட்டால் ஆரம்பத்தில் இங்கே ஒன்று இந்த இந்த ஓரத்தில் படகுத்துறை ஓரமாக 1 2 போட்டால் அங்கேருந்து அனுப்புறதும் அந்த ஒரு 2 2 போட்டுக்கு உள்ளவங்களா அனுப்பலாம். கூட்டம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கூட்டமாக வந்து கூடாமல் அது மாதிரி அனுப்புறது நல்லா வசதியாக இருக்கும். அது மாதிரி சில வசதிகள் இங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் உணவு வந்து இன்னும் கொஞ்சம் பசி அடங்குற மாதிரி இரவு உணவோ பகல் உணவாக கொடுக்கறது, வெறும் பிரெட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பசி ஆடுற மாதிரி கொஞ்சம் உணவாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் இந்த முறை அரசியலில் யார் பக்கம்? தஞ்சாவூரில் வந்து இந்த தடவை அரசியல் வந்து எதுவுமே கணிக்க முடியாத சூழலில் இருக்குது. கூட்டணிகள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஒவ்வொரு பக்கம் வரும்னு நினைக்கும் போது இன்னொரு கூட்டணி அங்கே சேரும்போது பலமாகுது. இந்த மாதிரி அரசியலில் வந்து ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்குது. யார் வருவாங்கன்னே கணிக்க முடியாத சூழலில் இருந்து அண்மையில் சீமான் ஒரு மீட்டிங் வந்து பெருசாக சமூக வலைத்தளங்கள். ஆமாம், திருச்சியில் இப்போ கடைசியாக ஒரு மாநாடு போட்டாங்க. அதில் வந்து அந்த 234 தொகுதிக்கு உள்ள வேட்பாளர்களை சீமான் அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து எப்போதும் அவங்க வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலையும் அது செய்கிறது தான். எல்லா வேட்பாளரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிமுகப்படுத்துவாங்க. அதை இந்த தடவை திருச்சியில் செஞ்சுருக்காங்க. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் முகத்துக்கு வரவேற்பு இருக்கா? புதிய முகத்துக்கு முகங்கள் வர்றதுக்கான வரவேற்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பழைய ஆட்கள் வந்து இன்னுமே வந்து நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்கிறத விட ஏற்கனவே வந்ததுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது இன்னும் அதிகமாக செய்யணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். அது வந்து இப்போ அவங்களுக்கு இழுபறியான காரியம்தான். ஏன்னா அவங்க சொல்கிற வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாதனால அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இந்த தடவை வர்ற புது கட்சிகளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. வணக்கம். கச்சத்தீவுக்கு வந்திருக்கிறீங்க. கச்சத்தீவு 2026 திருவிழாவை பற்றி உங்களுடைய அனுபவம்? இது வந்து என்னுடைய முதல் பயணம். இது வந்து மிக எதிர்பார்ப்போட ஒரு ஆவலோட அந்தோணியாரை பார்க்குறதுக்காக தரிசிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு குரூப்பாக வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து நண்பர்கள் ஃபாதர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இங்கே உள்ள ஏற்பாடுகள் வந்து இந்த கவர்மெண்ட் ஆனது வந்து முறையான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணலை. மக்கள் தங்குறதுக்கு இட வசதி செய்யாட்டினாலும் அதை அவங்க வர்றதுக்கு எளிமையான முறையில் அவங்கள கையாளுறது, திரும்பி போகிறதுக்கு உண்டான எளிமையான முறைகளை கையாளுறது இல்லாமல் இப்படி வெயிலில் போட்டு என்னமோ எங்களை வந்து ஒரு அகதிகளோட மோசமான கண்டிஷனில் இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு திருத்தலத்துக்கு வந்தவங்களை வந்து ஒரு புண்படுத்தி அனுப்புறது மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தினாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. இப்போ இது தொடர்பாக இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகள் அவர்கள் இதில் தலையிட்டு எதுவும் கேட்கலாமா? இது இலங்கை அரசிடம் வந்து என்ன அவங்க தமிழர்கள் மூலமாக தமிழக முதல்வர் அவர்கள் இதோட சம்பந்தமாக இந்திய இலங்கை கவர்மெண்டிடம் பேசி இது சம்பந்தமாக முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்தால் நல்லா இருக்கும். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வந்திருக்கோம். திருச்சி இந்த புறம் தேர்தலில் இந்த பக்கம் நிற்கிது. திருச்சி இந்த பக்கம் வந்து அது திமுகவுடைய கூட்டணி தான் வெற்றி வரும். அது கண்டிப்பாக. இப்போ நாங்கள் சமூக வலைத்தளங்களில் கூடுதலாக எங்களோட விஜய் மற்ற சீமானன்ட்டு அந்த மாநாடெல்லாம் பெருசாக பார்க்குறோம். இப்போ எங்களோட பார்வையில் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது தொடர்பாக உங்களோட கருத்து? அது வந்து அவர் ஒரு அரசியலையும் தாண்டி அவர் ஒரு சினிமா நடிகர். அதனால வந்து அது அந்த மோகத்தில் வந்து எல்லோரும் இப்போ பார்க்கத்தான் செய்வாங்க. அது கூடுற கூட்டம் அது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட்டாங்கிறது தெரியலை. ஆனால் இது பொதுவான கருத்து, மக்கள் கருத்து. திமுக அரசு முன்பிருந்தோட மக்களுக்கு நன்றாக சேவை செய்திருக்கிறது. அவருடைய வசதிகளை ஒரு என்ன மக்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாகவே மக்களுக்கு நல்லா செய்து கொடுக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக திமுக அரசு வெற்றி பெறும். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருவோணமலையிலிருந்து வந்திருக்கிறோம். ஓகே. எவ்வளோ காலம் அந்த ஆலயத்துக்கு வரீங்க? நாங்கள் 43 வருஷமாக வரணும் என்று எங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம்தான் இந்த அந்தோணியார் இந்த அழைப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்தோணியாருக்கு கோடி நன்றி. எங்கேருந்து போட்டில் வந்தீங்க? நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு போர்டு ஏறினீங்க?
நாங்கள் 7 மணிக்கு எழுதினாங்க. 7 விடிய எத்தனை மணிக்கு வந்து இங்கே வந்து சரியா 4 மணித்தியால் ஓட்டம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு நாங்கள் என்ன அனுபவப்பட்டாலும் மாதாடி அந்தோணியாரடிக்கு வரணுமென்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். அதே மாதிரி அந்தோணியார் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களை நாங்கள் வந்த மாதிரி அந்தோணியார் எங்களை சுகமாக கூட்டிக் கொண்டு சேர்ப்பார். ஓகே, நன்றி. ஓகே, அம்மா சொல்ல போறீங்களா? ஓகே, அம்மா சொல்ல போறீங்களா? ஓகே, சந்தோஷம். ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் கச்சைத்தீவுக்கு வந்திருந்தோம். கச்சைத்தீவு நேற்றைய தினம் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி காலையில் பூஜை நிகழ்வெல்லாம் வேறு லெவல் சிறப்பாக நடந்துருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உறவுகளும் இந்திய உறவுகளும் சங்கமிக்க ஒரு முக்கியமான தருணங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பான முழு வீடியோகளை காணொலியாக தூத்திருந்தோம். இந்திய உறவுகள் நிறைய பேர் அவர்களுடைய கருத்து பகிர்வுகளை நாங்கள் எடுத்திருந்தோம். நிச்சயமாக இந்த காணொலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.